கன்னட நடிகர் யாஷ் நடிப்பில் அடுத்த படம் டாக்ஸிக். கீது மோகன்தாஸோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸில் இருக்காரு நடிகர் யாஷ் அவர்கள். இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தளபதி விஜயோட 69வது மூவிக்கும் இதே ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ யாஷ் நடிப்பில் டாக்ஸிக் மற்றும் தளபதி விஜயோட 69வது மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்ஸிக் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 8 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் யாஷோட இந்த டாக்ஸிக் படமும் பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததா தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வணங்கான் படத்தோட அஃபிஷியல் முகிலின் மேலேன்ற வீடியோ சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சைந்தவி அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. சாங் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக மெலோடியாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட 3rd சிங்கிள் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜிவி பிரகாஷோட 25வது மூவி கிங்ஸ்டன் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. போஸ்டரில் ஜனவரி 9ஆம் தேதி ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறதாவும் அடுத்த அப்டேட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் சி பேஸ்டு அட்வென்ச்சர் ஹாரர் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கே மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தில் ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி லீடாக நடிச்சிருக்காங்க. கமல் பிரகாஷோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு ட்ரீசர் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் ஷேன் நிகம் மற்றும் கலையரசன் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மெட்ராஸ் கரண்ட் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுது, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஷால் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மதகத ராஜா படத்தோட புதிய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் படக்குழுவினர் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ஜனவரி 12 பொங்கல் முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சுந்தர் சி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக ரிலீஸ் ஆகிற படத்தில் இதுவும் ஒன்று. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் வெளியான முதல் 32 நாட்களில் இதுவரைக்கும் 1831 கோடி உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் சாம் சிஎஸ் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணி படம் இப்போ தேட்டரில் மிகப்பெரிய வசூலாகிருக்கு. இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆன 32 நாட்களில் உலகம் முழுவதும் 1832 கோடி வசூலாகிருக்கு. இதில் 800 கோடி ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டுமே வந்திருக்கு. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குட் பேட் அக்லி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 10 ஏற்கனவே நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடிக்கும் இட்லி கடை படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. குட் பேட் அக்லி படம் டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் அஜித், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில்லாம் நடிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ படக்குழுவினர் புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் ஜனவரி மந்த் லாஸ்ட்டில் இல்லைனா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லைகா ப்ரொடக்ஷன் எப்போ அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் தனுஷோட இயக்கத்தில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட ஓவர்சீஸ் தேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் இப்போ ஏபி மீடியா ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்கிறதாவும் கர்நாடகா ரிலீஸ் இப்போ ஏவி மீடியா கன்சல்டன்சி வாங்கியிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. படம் பக்காவான லவ் பேஸ்டு ஸ்டோரி. படம் பிப்ரவரி 7, 2025 ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஓவர்சீஸ் தேட்ரிக்கல் ரிலீஸ் யார் மற்றும் கர்நாடகாவில் யார் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அஃபிஷியலாக புது போஸ்டர் வெளியிட்டு ரிலீஸ் ரைட்ஸ் அறிவிச்சிருக்காங்க.
மலையாள நடிகர் டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஐடென்டி படம் ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் உலகம் முழுவதும் 23 கோடி வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. மலையாள படமான பனிப்படம் இப்போ அஃபிஷியலாக தமிழ் டபுள் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 16ஆம் தேதி படம் சோனி லிவ் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் அஃபிஷியலாக சோனி லிவில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் விஷ்ணு வர்தனோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நேசிபாயா படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட சென்சார் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அதித்தி சங்கர் மற்றும் ஆகாஷ் முரளி இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் லவ் பேஸ்டு த்ரில்லர் ஸ்டோரி. ஜனவரி 14 படம். இந்த பொங்கல் முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற அதிகமான படங்களுக்கு சென்சார் போர்டு U/A சான்றிதழ் தான் வழங்கியிருக்காங்க.